நினைக்காத நேரம் உண்டோ நினைக்காத நேரம் உண்டோ முதல்வனாக விளங்கும் முக்கண்ணன் நெற்றுக்கண்ணிலே 6 நெருப்பு பொறிகள் உருவாங்க. பொறிகளாரும் சரவணம் ஞானப்புள் முந்த சரவண பெருவிட அங்கேயாம் 6 குழந்தைகளாகி கார்த்திகை பெண்களால் பாலூட்டி வளர்க்கப்பட்டவர்கள். அன்னை உமாதேவின் அரவணைப்பால் ஒரு தூரமாகி திருவிளையாடல் பல புரிந்து சிவனார்ந்த வருதிப்படி அமரர்களை சங்கரித்து அமரர்களை விடுவித்து ஞான சக்தியிடம் ஏற்பட்டு கிரிய சக்தி தெய்வானை திருப்புறமுத்திரை வைத்து மனமுடித்து இச்சாசக்தி வள்ளியம் மனு பிரிவேன் தனிகாசலத்தில் அமர்ந்துள்ளேன். யானை வரும் முன்னே மணி ஓசை வரும் இல்லை என்பது 4ஆம் வந்து கொண்டிருக்கிறார்.
அந்தவருக்கு வருகை தருவார். சந்தனம் மணக்குது வருக வருக, இசை மேதே வருக, இசை பிரம்மே வருக, திருலோக சஞ்சாரியே தாங்கள் நடந்தாலே யாம் இருக்க பயம் என்ன முருகா? யாம் இருக்க பயம் வேண்டாம். வந்தவரை வரவேற்பது வந்த புல்லாடு. நிச்சயமாக தங்களது வருகையிலே பேரானந்தம் அடைந்து தாங்களை நான் வரவேற்கிறேன். வரவேற்பு ஆரம்பமாக இனிதான சுழலான
ஏதேனும் கண்டு தாங்கள் வந்த நோக்கம் முருகா, 3 உலகம் சென்று மும்மூர்த்தியை கண்டு வணங்கி மங்கள் ஆசீர்வாதம் பெற்று மறுமார்க்கத்தில் குறிஞ்சி வனத்தின் இடையில் ஒரு அழகிய கனி கண்டேன். அக்கனியை கண்டதும் முருகா அர்ப்பணம் என்று போய்விட்டு அதை நாங்களுக்கே சமர்ப்பிக்கலாம் என்று வந்தேன். முருகா, கனி கண்டது கனி, ஆமா பார்த்தது நாரதமுனி, அடைய வேண்டியது சுப்பிரமணி. இதுவே உங்களுடைய பணி, கவலை இல்லை இனி. ஏற்கனவே கொண்டு வந்தேன் கனி, அதனால மிஞ்சியதோ ஒரு மூலம் கோவண துணி. இந்த மேடையில் வேலைநாள் நடிக்கும் வசீகரன் அவர்களுக்கு கோவில் பங்காளி சார்பாக பொன்னாடை போட்டப்படுகிறது. பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்திய அன்பிற்கும் பாசத்துக்குரிய கிராமத்தாருக்கும் நாடகத்தின் அமைப்பாளர் அன்பு அண்ணன் நந்தகோபாலன் அவருக்கும் எனது சார்பாகவும் கலை குடும்ப சார்பாகவும் நன்றி நன்றி என்ற வணக்கம். ஆக அந்த கொண்டு வந்த கனியினால் முந்தியதோ ஒரு மூலம் கோவண துணி. இந்த கண்டு வந்த கனியினால அந்த கோவண துணிக்கும் பரிபூர்ண ஆபத்து ஏற்படுமோ? நிச்சயமாக. முருகா, அன்று நான் கொண்டு வந்த கனியால் கிடைத்ததனமோ கையகல கோவண துணி, இன்று நான் கண்டு வந்த கனியால் அதுவும் பறிபோகிவிடும். அன்னைக்கு கனி கேட்டேன், கிடைக்கல. சரிமா, இன்னைக்கு நான் கனியை கேட்கல, கொண்டு வந்திருக்கீங்க. என்ன காரணம்? அப்படி இருக்கு. ஆக அன்னைக்கு நான் கொண்டு வந்த கனியால் உங்களுக்கு கிடைத்தது ஒரு படை வீடு, இன்று நான் கண்டு வந்த கனியாலும் ஒரு வீடு நிச்சயம் உண்டு. படை வீடு, படை வீடு. அந்த படை வீடுனால என்ன சிறப்பு இருக்கு? எனக்கு சிறப்பு இருக்குமா? ஆமா, ஏங்க படை வீடு பழனி. ஆமா, பழனி பழனி திரு ஆவினன்குடி என்ற படை வீடு. நிச்சயமாக அந்த மலையில வெயில்ல நிக்கிறது உங்களுக்கு சிறப்பு. மாப்பிள்ள, அங்க போய் சிறப்பா நிப்பாட்டிருக்கேன்னா காரணம் இருக்குங்க. உங்களுக்கென்று ஒரு மக்கள், ஆமா, உங்களுக்கு ஒரு படை வீடு, உங்களுக்காகவே ஒரு மக்கள் கூட்டத்தில் உருவாக்கி வச்சிருக்கேன். அப்படிப்பட்ட தனி சிறப்பை ஏற்படுத்தி வச்சாலும் நான் தானே மாப்பிள்ள. ஏற்கனவே ஒரு கனி கொண்டு வந்தீங்கல்ல? சரி மாப்பிள்ள, அது எதுக்காக கொண்டு வந்தீங்க? அதை எதற்காக கொண்டு வந்தோம்னா, நான் கொண்டு வந்தது முதல்ல யாருக்காக கொண்டு வந்தேன்? அதாவது என் மாமன் சிவபெருமானுக்காக கொண்டு வந்த கனி கொண்டு வந்தீங்கல்ல? ஆமா மாப்பிள்ள. ஏன்னா வரும்போது மும்மூர்த்தியில பார்த்து வந்திருப்பீங்க. மும்மூர்த்தியிலையும் கொண்டு போனாலும் மும்மூர்த்தியில யார் சிறந்தவரோ அவர்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்கணுமேன்ற கனி. ஆக ஈசன் கொண்டு போனேன். அந்த கனியை கொடுத்தீங்களா? ஆமா, கொண்டு போய் கொடுத்ததுல என்ன சொன்னாரு? கொடுக்கும்போது என்ன பண்ணாரு, சரி நம்மளுக்கு வேணா நம்ம மனைவி அதை சாப்பிடட்டுமே அப்படின்னு சொல்லி அங்க கொடுத்தாரு. அவங்களும் வேணாம்ட்டாங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு பின்னாடி வரக்கூடியது வளர்ந்து வரக்கூடிய பிள்ளைகள், ஆக பிள்ளைகளுக்கு கொடுக்கணும்னு சொல்லி உங்கள்கிட்ட கொடுக்க பாருங்க. என் ஒத்த குளத்துக்கு 2 பேருக்கு சண்டை. எனக்கு வேணும் உனக்கு வேணும் 2 பேருக்கு சண்டையான சண்டை போட்டு என்ன பண்ணிக்கிறீங்க, இந்த சண்டையை நிப்பாட்டணுமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணா, உலகத்தை யாரு முதல்ல சுத்தி வரணும் அவங்களுக்கு இந்த கனி. இதானே நியாயம்? இதே மாப்பிள்ள, உலகத்தை சுத்தி வரவங்க யாருக்கிட்டே அந்த கனி. ஆமாங்க, நான் உங்களை கேட்கிறேன், சொல்லணும். உலகத்தை சுத்தி வந்தது யாரு? உலகத்தை சுத்தி வந்தது நீங்க தான். நான் தானே? உண்மைதான், மாற்றம் இல்லையே. உண்மைதாயா. இந்த உலகத்தை சுத்தி வந்தது நானு, ஆனா அந்த கனி எனக்கு கிடைக்கல. யார்கிட்ட கொடுத்தீங்க? காரணம் என்னன்னு கேளுங்க. கனியை யார்கிட்ட கொடுத்தீங்க? மாப்பிள்ள, நீங்க அவசர புத்திக்காது. நீங்க என்ன பண்ணீங்க, உலகத்தை சுத்தணுமே சொன்னோமே உலகத்தை சுத்திட்டு நீங்க மயில கிளம்பிட்டீங்க. உங்க அண்ணன் என்ன பண்ணாரு? யாரு? விநாயகர் கணேசன், என் மச்சனை மூத்தவர் என்ன பண்ணாரு? விவரத்தை கேட்டாரு என்கிட்ட வந்து. அம்மை எப்படின்னா என்ன, உலகம்னா என்ன? உலகம் தான் அம்மா அப்பா, அம்மா அப்பா தான் உலகம் அப்படின்னு விவரத்தை சொன்னா, அதுக்கு எதுக்கே நான் உலகத்தை சுத்த எங்க அம்மா அப்பாவே சுத்திக்கிறப்ப கூடியான்னு சொல்லி கேட்க. இந்த விவரத்தை என்கிட்ட சொல்லிருக்கலாம். நீங்க தான் அவசர புத்திக்காரன்னு சொல்லிட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு என் மேல கோவம். எதுக்குமா? ஒரு கெட்ட என்ன உங்களுக்கு? எதுக்கு? மண்டக்கணா முருகா, நாரதருக்கு மண்டையில கணம் இருக்கலாமா? மண்டையில என்ன மாப்பிள்ள சொல்றீங்க? மண்டையில கணம் இருக்கலாம், மண்டக்கணம் இருக்கக்கூடாது. மண்டக்கணம் தான் இருக்கக்கூடாது. ஏன்னா மனிதன் யாராக இருந்தாலும் சரி, தலையில மூளையில சொல்லக்கூடிய கணம் இருந்தே ஆகணும். அப்படி மனுஷன் யாருமே உதவாம போயிடும். உங்க அப்பாவை சின்ன வயசுல சிறையில் அடைச்சுன்ற காரணத்தினால சரி எனக்கு இந்த கனியை கொடுக்க மாட்டேங்க. சரி என் மாப்பிள்ள அப்படிலாம் கிடையாது மாப்பிள்ள. எப்பேற்பட்ட சிறப்பு அந்த இடத்துல உங்களுக்கு நான் சேர்த்துக்கேன் தெரியுமா? சரி, எங்க அண்ணன் கனியை கொடுத்தது இல்ல. சரி, அந்த கனி எங்க அண்ணன் சாப்பிட்டார இல்லையே? சாப்பிடாதவருக்கு எதுக்கு அந்த கனி? மாப்பிள்ள விஷக்கனி மாப்பிள்ள. அப்போ ஒரு விஷக்கனியை கொண்டு வந்து என் குடும்பத்தை காலி பண்ண பார்த்திருக்கேன். அப்படி உங்களுக்கு ஒரு சிறப்பு கிடைக்கணும்ன்ற காரணத்தை எங்க ஒரு விருந்தாடி வீட்டுக்கு போனா என்ன செய்யணும்? என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலாம்? இப்போ ஒரு வீட்டுக்கு போறான், சரி அங்க எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்க ஆளுக்கு பாரு நிறந்து கொண்டு போகணும், வாங்கிட்டு போகணும். ஆமா, ஒத்த பழத்தை கொண்டு வந்து ஒரு குடும்பமே மகத்துவமான கனின்னு நான் சொல்லிட்டேன். விஷக்கனி எதுக்கு சொன்னீங்க? விஷக்கனி தாயா, விஷம் நிறைந்த கனி தான். விஷக்கனியை கொண்டு வந்து என் குடும்பத்தை காலி பண்ணணும் மாப்பிள்ள. அதனால உங்களுக்கு சிறப்பு கிடைக்கணும்ன்றதுக்காக நான் எங்க மாமன் போட்ட நாடகம் விஷத்தினால சிறப்பு
கிடைச்சிருமா? ஆமா கிடைக்கும்ல. ஏன் கிடைக்கலையா? அப்படி என்ன சிறப்பு கிடைச்சிருக்கீங்க? அந்த விஷக்கணியை கொண்டு வந்ததுனாலதான் நீங்க கோச்சுக்கிட்டு அங்க போனீங்க. அங்க போனதுனால உங்களுக்குன்னு ஒரு கூட்டம், உங்களுக்குன்னு ஒரு மக்களை. அதுக்கு காரணம் நீங்க தானே. அதுலயும் ஒரு சிறப்பு இருக்கு. உண்மைதான் மாப்பிள்ள. என்னை பழனியில நீங்க மொட்டையாண்டியா கொட்டையாண்டியா நிக்க வச்சீங்க. ஆமா, நான் என்ன செஞ்சேன் தெரியுமா? என்ன செஞ்சீங்க? அங்க வர்ற மக்களை பூரா நக்க வச்சேன். மாப்பிள்ள யாரா இருந்தாலும் சரி, ஏழையா இருந்தாலும் சரி, கோடீஸ்வரனா இருந்தாலும் சரி, இருக்கவனா இருந்தாலும் சரி, இல்லாதப்பட்டவனா இருந்தாலும் சரி, உங்களை தேடி வந்தா இங்க நக்கித்தான் போகணும், வேற வழியே இல்லை. ஏத்துக்கிறீங்களா? உண்மைதே மாப்பிள்ள, நான் ஏத்துக்கிறேன்னு சொல்றேன். எல்லா மக்களும் இருக்கிறாங்கன்றீங்க. ஆமா, நீங்க வேற எதனா எனக்கு மட்டும் நான் விதி வளர்க்கா? யாரா இருந்தாலும் உங்க இடத்துக்கு வந்துட்டா நக்கிட்டே மாப்பிள்ள போனேன். கடல் தாண்டி போய் நாய் எங்க போனாலும் என்ன பண்ணணும்? அதனால குடிக்கணும். அதனால நான் உங்களை நக்கிமைன்றாரு. இந்த பாத்தீங்களா? எனக்கு என்னமோ சொல்ல, இந்த கனியை பார்த்ததுமே உங்க ஞாபகம். கனின்னு எங்க பாக்குறேன்னா அந்த கனியை பார்த்ததே எனக்கு உங்க ஞாபகம். ஏன்னா உங்களை பார்த்தா எனக்கு இழிச்ச வாய மாதிரி இருக்கு. இழிச்ச வாயன்னு சொல்லிட்டு ஒரு வாயை பார்க்கணும். ஆமா, இழிச்ச வாயன் என்னை சொல்லும் பொழுது இவருக்கு எப்படியோ இருக்கும் போல. அது என்ன மாப்பிள்ள, நக்கிட்டேன் சாப்பிடணும் உங்களையும் நக்க வச்சு சொல்லும் போது நீங்க ஏத்துக்கலாம். இது என்ன இத்தனை மக்கள் உட்கார்ந்து இருக்கும் பொழுது முருகனை பார்த்து இழிச்ச வாயன் இருக்கிறீங்க, என்ன தப்புன்னு கேட்கிறேன். என்னையா இழிச்ச வாயன்? இழிச்ச வாயன் தானே, என்னங்க தப்பு? இழிச்ச வாயன் தானே நீங்க. அதனாலதான் கனியை பார்த்தனே உங்க ஞாபகம். நீங்க கனிக்கு சிறப்ப சொல்லுங்க, சொல்லாம போங்க. சரி, அது அடுத்த கட்டம். சரிங்களா? முதல்ல என்ன இழிச்ச வாயன்னு சொன்னது காரணத்தை சொல்லிட்டு அடுத்த வேலையை அப்படி இழிச்ச வாயன் சொன்னதுனால இப்ப என்ன தப்புன்னு நான் கேட்கிறேன். என்ன இழிச்ச வாயன்? இழிச்ச வாயனா காரணம் இருக்குங்க. இப்ப உலகத்துல பிறக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாருமே கையில என்ன வச்சிருக்கேன்? என்ன வச்சிருக்கீங்க? கொண்டு வந்த ஞாபகமே இல்லையா? வேல் வச்சிருக்கீங்க. என்ன இடம் இது? என்ன இடம்? குறிஞ்சி நிலங்க. நான் நிக்கிறது என்ன இடம்? கலியாசம். ஆமா, இங்க எதனால நிக்கிறேன்? எதனால நிக்கிறீங்க? கோபத்தை தணிக்கிறதுக்காக வந்து நிக்கிறேன். தணிக்க மாட்டேன். ஆமா, அப்படி இடம் இருக்குல்ல. என்னை மேல கோபத்தை உண்டு பண்ணாதீங்க. கோபம் கிடையாது மாப்பிள்ள. நான் என்ன சொல்றேன்னா விவரத்தை கேளுங்க. இழிச்ச வாயன்னு சொன்னதுனால என்ன தப்பு? சூரசங்காரம் பண்ணிட்டு இங்க வந்து நிக்கிறேன். சரி, இங்க உங்களை சூரசங்காரம் பண்ண விட்டுறாரு. அப்படியா மாப்பிள்ள? அதாவது உங்க பிறப்பு ரகசியம் எல்லாமே எங்களுக்கு தெரியும். நீங்க வந்து எல்லாம் பேசக்கூடாது. இழிச்ச வாயன் எதுக்கு சொன்னீங்க? அப்படி கேளியா? நான் என்ன சொல்றேன், இழிச்ச வாயன் சொன்னதுல என்ன தப்பு? உலகத்துல பிறக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாருமே பிறக்கும் பொழுது இது பிறப்பு என்னைக்குமே உண்மை கிடையாது, இறப்பு என்பதுதான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு பிறக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாமே அழுதுகிட்டு பிறக்கும். இந்த உலகத்துல நீங்க தோற்றுவிச்சாலும் கூட அப்படி தோற்றுவிக்கும் போது சிரிச்சுக்கிட்டே இருப்பீங்க. அப்படி புன்னகையோட, சிரிச்ச வாயோட. சிரிப்புக்கு இன்னொரு பேர் இழிப்பு. அதனால இழிச்ச வாயன்னு சொன்னேன். ஏன் அது சிரிச்ச வாயன் சொன்ன? ஏன் இழிச்ச வாயன் சொன்னாலும் தப்பா? ஏன் சிரிச்ச வாயன் சொன்னா உங்களுக்கு இழிச்ச வாயன் சொன்னாலும் என்னையா தப்பு? இழிச்ச வாயன் நீங்க சொல்லணும். கேசங்கள் வேறும் பாசைகள் வேறுண்டாங்க. இழிச்ச வாயன் சொல்லணும். சரிமா, சிரிக்கணும். அதுல நீங்க ஒரு ஆனந்தம் உங்களுக்கு. அதானே என்ன? ஆமா. விசாலக்கிழமை. விசாலம் முடிச்சு இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. ஆமா, வெள்ளிக்கிழமை என்ன செய்வோம்? கஞ்சி வச்சு ஊத்தணும். யார் வீடு கண்ணு? இந்த அண்ணன் வீடு கண்ணக்குது. தங்கத்துக்கு ஒண்ணு, பிள்ளைக்கு 2, அண்ணனுக்கு 3, ஒண்ணு கூடுதே. என்ன காரணம்? என்னையா கூடுது? தூக்கம் வந்திருக்கேன்னு சொல்லி தூக்கம் வந்துருக்காரா? எதை சொல்லு? அதத்தேன். என்ன பைத்தியமா? எதை? என்ன பைத்தியமா? தூக்கி பார்க்கணும். எதை? எதை? அதத்தேன். அண்ணே என்னங்க நீங்க பாட்டுக்கு என்னமோ உங்க சொல்றாங்க, நீங்க சொல்லிட்டு. இல்ல நான் கேக்குறேன், உங்க 2 பேத்துக்கு நாங்க 2 தான் சித்தாளா? இன்னொன்னு, மலையும் மோதினாத்தே தீ பறக்கும், மலையும் மண்ணாங்கட்டி மோதினா தூசிதான் பறக்கும். அந்த மாதிரி இந்த இடத்துல ஆடு அறுக்கிற இடத்துல ஐயருக்கு என்ன சோழி? அண்ணே எங்க ஐயா நான் சொல்றத கேளுங்க. அவர் யாரு? நம்ம இணைத்தவர். இரும்பு அடிக்கிற இடத்துல ஈக்கு என்ன சோழி? நாங்க போயிட்டு வர்றோம். உங்களுடைய தர்க்கத்தை நீங்க மோதிட்டீங்க, நான் போயிட்டு வர்றோம். நன்றி. எப்ப போயிட்டு வர்றோம்? அடுத்த இன்னைக்கு தான் தெரியும். என் தங்கச்சியா, மாப்பிள்ள
மோதி பாரு தங்கச்சிட்ட முனைய பாரு. வணக்கத்துக்குரிய வேடுவரைய வருக வருக. இவற்றில் மிருதனையும் நீண்ட பார்வையும், பார்வையில் ஒரு நேர்மையும், நேர்மையில் ஒரு பொறுமையும், பொறுமையில் ஒரு பெருமையும், கைக்குள்ள விதத்தில் உள்ளெடுத்து விளையாடு வேடுவர் குலமகனே வருக வருக. தம்மை சொல்லெடுத்து உரையாடும் உயர்ந்த குணமுடையவரே வருக வருக என்று வரவேற்கிறேன். தங்களை யாரு எதற்காக வந்தீங்க? வந்து விவரம்னா தெல்ல தெளிவாக எடுத்து கொடுங்கள், பார்க்கலாம். வாருங்கள். வெள்ளி நாக்கு படைத்த வள்ளிமானே, வெள்ளி நாக்கு படைத்த வள்ளிமானே, வண்ண தமிழகத்தின் மலைமுறையாமல் வந்தாரை வரவேற்கும் பாங்கு உரையாமல் இந்த எண்ணத்தின் கவனமில்லாமல் இன்னார் என்று இணைந்து என்னை வருகவர் என வரவேற்ற மன வேடுவர்களும் ஆகிறது. இன்றைய வேட்டையிலே எத்தனை மான்கள் துள்ளியோட அத்தனை மான்களிலும் அழகு முக்கதுமான என் உள்ளத்தை கவரக்கூடிய மானை பார்த்தேன். இந்த மானை பார்த்த உடனே எப்படி பிடிக்க அந்த எண்ணம் கொண்டேன். மான் ஓட ஆரம்பித்தது. மான் ஓடுனா விடுவனா? மான் ஓட நான் ஓட, மான் ஓட நான் ஓட, இப்படி மாறி மாறி ஓடி வரும் பொழுது ஓடி வேண்டுமா இங்க இருக்கிறது? மானை பிடிக்க வேண்டும். மானை பிடிப்பதற்கு உங்க அனுமதி வேணும். என் மானுக்கு எத்தனை செருப்புகள் இருக்கு? என் மானை எப்படி எல்லாம் எட்டி பார்க்க எட்டி எட்டி பார்க்கிறோம். கட்டி முட்டை பராபரத்தை அம்பாக்கி பஞ்சபுதவனும் பலகையை கப்பலாக சேர்த்து பாங்கான ஓங்குவர் மட்டு டாக்ரா என்று அதிலே மட்டும் கொடியமரை தத்துவங்களாம் முற்று நோக்கி இந்த விரிவான வேடவிட்ட மாலை தேடி வரும் பொழுது காரண்டலான கண்திறந்து பார்த்த பொழுது லாபம் என்ற மூன்றெழுத்தை மனதில் வைத்து மான் என்ற ஈரெழுத்தை வாக்கால் சொல்லி இந்த வனமானை நாடி வந்தேன். நாடி வந்த மான் எந்த மான் என்னுடைய மானாகத்தான் என்பதை புரிந்து கொண்டு மானை பிடிப்பதற்கு உங்க சம்மதம் விட்டு வேணும். உங்க அண்ணனை பார்த்தேன், மானை பார்ப்பேன் சொன்னாரு. இங்க வர கிடையாதுன்னு சொல்ல கிடையாது. உங்க தோழி கிட்ட கேட்டே அவங்க மான பார்க்கலன்னு சொன்னாங்க. இங்க வர கிடையாதுன்னு சொல்ல கிடையாது. அப்படி இருக்க ஏன்னா தரப்புன்னு சொன்னாம இருந்தாலும் கேட்டுட்டே வாங்கணும். இடம் உங்க இடம். நான் உங்ககிட்ட சொல்லாம செஞ்சுட்டேன்னா வருத்தப்படுவீங்க, வேதனைப்படுவீங்க, சிரமப்படுவீங்க. என்ன ஒரு 1000 பேர் இருந்தாலும் நம்ம இடத்த வராச்சே, ஒரு வார்த்தை சொல்லாம செஞ்சு விட்டாரே, அந்த வார்த்தைக்கு இடம் கொடுக்க கூடாதுன்ற காரணத்தினால தலைவின்ற இடத்துல நீங்க இருக்கனால உங்களோட கேட்டு பிடிக்கின்ற ஆசை. ஆனை எப்படி எப்படியோ பிடிக்கலாம், வலை வச்சு பிடிக்கலாம், செலை வச்சு பிடிக்கலாம், புலி வெட்டி பிடிக்கலாம். இப்படியெல்லாம் எனக்கு பிடிக்க விருப்பம் இல்லை. ஏன்னா வலை வச்சு பிடிக்கலாம்னு பார்த்தேன், இந்த மானை எந்த வலைக்கு சிக்காதுன்னு எனக்கு தெரியும். சரி புலி வெட்டி பிடிக்கலான்னு பார்த்தேன், புலிக்குள்ள விழுந்து மானுக்கு கை காலுக்கு ஏதாவது ஆகி போச்சுன்னா என் மனசு தாங்கம்மா, நானே இறங்கின மனசுக்காரு. சரி சிலை வச்சு பிடிக்கலான்னு பார்த்தேன், ஒரு சிலைக்கு சிலையை காட்டி பிடிக்க எனக்கு விருப்பம் இல்லை, பொய் சொல்ல விருப்பம் இல்லை. அதனால என் கையால பிடிக்கின்ற ஆசையில வந்திருக்கேன். என் அம்பை காட்டாம என் அன்பை காட்டி பிடிக்கின்ற ஆசை.
இதுதாங்க. ஏன்னா மாலா மாத்தி விடுவாங்கன்னு சொல்லி இருக்கப்பட்ட உள்ள இருந்த மலை தூக்கி ஓடுறாரு அவரு. அதுக்குதான் விடுறாரா? ஆமா. பரவாயில்லையே. வந்தாரை வாழ வைப்பது வண்டமிழ் நாடு. எதிரியா இருந்தாலும் வீடு தேடி வந்துட்டா நம்ம நாள் முடிஞ்ச உதவியை செய்யணும். ஏன்னா வரவேற்புல வந்து பலவிதமான வரவேற்புகள் உண்டு. வாங்க அப்படிங்கிற வரவேற்பு உண்டு. அடடடா வாங்க நீங்க இப்படி சொல்லாம கொள்ள போடுறீங்களே, சாப்பிட்டீங்களா, உட்காருங்க, சாப்பிடுங்க அப்படிங்கிற வரவேற்பு உண்டு. அங்க நீங்க தானே, நீங்களும் எதுக்குமையா வரணும்? சரி எதை வந்துட்டீங்க, இந்த அதுல உட்காருங்க, அதை கொஞ்சம் சாப்பிடுங்க அப்படிங்கிற வரவேற்பு உண்டு. ஏன் அப்படின்னு இழுத்தவர் சற்று கொஞ்சம் கணத்தவர் அப்படிங்கிறதுனால அன்பான மனசார அழகான வரவேற்புகள் கொடுத்தேன். அழகா தெரிவிச்சீங்க மனத்திடவில்லை அப்படின்னு. மான்வேகமா மனவேகம், மான்வேகத்தோட மனம் இருக்கு பார்த்தீங்களா? எந்த பொருளை நினைக்கிறோமோ எந்த இடத்துல நினைக்கிறோமோ முன்னால் போய் தொடர்ந்து மனம் ஒன்றுதான். அப்ப மான்வேகத்தோட மனவேகம் அதிகம் அப்படின்னு சொல்வார்கள். குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை இந்த 5 நிலத்திலேயே எந்த நிலத்துல மான்வளம் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கு. மான் வாழக்கூடிய நிலமோ வேறு. இது குறிஞ்சி நிலம், காடு, திணைக்காடு, திணை என்ற சுனைகள் பற்றுவோம். சுனைகள் பட்டு அப்படின்னா அரிப்புகள் ஏற்பட்டுருங்க. அப்படி இருக்கும்போது உங்க மாநில வருமாங்க வர வாய்ப்புகள் இல்லை. அது உண்மைதாங்க. பொய் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இருக்கா? ஏன்னா கண்ணால காண்பதுமை, காதல் கேட்டதுமை, தீர விசாரிப்பதுமை. நீங்க நம்ம மான கண்ணால பார்த்தது போல, மானோட குரல் காதல் கேட்டது போல தீர விசாரிக்க வந்திருக்கீங்க. இப்ப எங்க இருந்து வந்திருக்கீங்க? மான பார்த்தது யாரு? எங்க இருந்து வந்திருக்கீங்க? என்னோட வாக்கு அதுதான். எங்க இருந்து வந்திருக்கீங்க? வெள்ளிமலையில இருந்து வரேன். வெள்ளிமலையில இருந்து இப்ப எங்க வந்திருக்கீங்க? வேள்விமலைக்கு வந்திருக்கேன். வெள்ளிமலைக்கு வேள்விமலைக்கு எத்தனை காதம் வழி? 20 காலம். ஒரு காதம் அப்படின்னா எத்தனை? 10 மைல். 20 காதம் வழி அப்படின்னா 200 மைல். மானம் எங்க பாத்தீங்க? இங்கதான் பார்த்தேன், மலையடிவாரத்துல. அப்ப மானத்தை எழுதி அங்க இருந்து முடிச்சு வந்திருக்கீங்களோ? மானத்தை எழுதி வந்தாங்க. சரி, அப்படி என்னங்க அந்த மானுக்கு உங்களுக்கு என்னங்க உறவுகள்? அங்க 200 மைல்ல இருந்து மானத்தை வந்திருக்கீங்க. இந்த மான முன்ன புண்ண பாத்திருக்கீங்களா? இந்த மான பாருங்க, நாங்க பெரிய வேட்டைக்கார குடும்பம். இருங்க, பாருங்க, இருங்க, போங்க, அது தனிப்பட்டு. இதுக்கு முன்னால் மான நீங்க பாத்தீங்களா? இந்த மான இந்த மான சின்ன வயசுல பார்த்தேன். எப்போ? சின்ன வயசுல. சின்ன வயசுல. சரி. அப்ப பக்குவம் இல்லாம இருந்துச்சு. சரி, ஒரு பக்குவத்துக்கு வரட்டுமே அப்படின்னு விட்டுருந்தேன். இப்ப நல்ல பக்குவமா வந்து நிக்குது. இந்த நேரத்துல இதை பிடிச்சா இது சரியா இருக்கும். ஏன்னா வேட்டைக்கு வரும்போது அழகான மானை பார்த்தேன். பிரமனை பார்த்து விற்கக்கூடிய மானு. இந்த மானை போய் இத்தனை நாளா இது எங்கடா இருந்துச்சு, நம்ம கண்ணுல விடாம இதை விட்டு வைக்க கூடாது, பிடிக்கணுமே பின்னாடியே வந்தேன். மானு என்னை பார்த்தோன்னே ஓட ஆரம்பிச்சு. சரி, என்ன பயந்து ஓடி இருந்தா நான் விட்டுருப்பேன். சரி, நம்மளை பார்த்து பயப்படுது, இது எதுக்கு நம்மளுக்குன்னு விட்டுருப்பேன். என்னை பார்த்து ஒரு மாதிரி அப்படி வெட்கப்பட்டு ஓடிச்சு. அப்படியா? சரி, இந்த மானம் அவ்வளோ ஒரு பிடிவாதமா இங்க இருந்து தேடி வந்திருக்கீங்க. உங்களுக்கு இந்த மான மேல விருப்பம், நீங்க தேடி வந்திருக்கீங்க. இந்த மானோட மனசுல என்ன ஒரு எண்ணங்கள் இருக்கு அப்படின்னு நீங்க கண்டுபிடிச்சு? அதைத்தாங்க சொன்னேன். எப்படிங்க? அது என்னை பார்த்து பயந்து ஓடி இருந்தா நான் அப்படியே போயிருப்பேன். அடுத்தவங்க இடத்துக்குள்ள போன மான நமக்கு இருக்கு, நமக்கு இருக்குன்னா 1008 மானு. கண்ணை செச்சா போதும் 1008 மானு வரும். அப்படி நான் போயிருக்கலாம். சரி, ஆனா இந்த மானை பார்த்த எவனா விட்டுட்டு போவானா? சரி, இதுக்கு முன்னால் மான நீங்க பிடிச்சிருக்கீங்களா? ஒரு மானு வச்சிருக்கேன். நீங்க பிடிச்சிருக்கீங்களா? வச்சிருக்கேன். பெருங்குண்ட போர்ல கலந்துக்கிட்டேன். வெற்றிக்கு பரிசா ஒரு மானு கொடுத்திருக்காங்க. நீங்க பிடிக்கல? கிடையாது. சொல்லுவாங்க, ஏன்னா கூரை ஏறி கோழி பிடிக்க தெரியாதவன் வானை ஏறி வைகுந்தத்தை பார்த்தாங்க. அவங்களால கோழியை பிடிக்க முடியல, கூரை ஏற முடியல. அப்படிப்பட்ட போய் நான் வானத்துல போய் வைகுந்தத்தை பார்த்தேன்னு சொல்ல ஏத்துக்க முடியுமா? அங்கேயே கொடுக்கல, அங்கேயே பிடிக்கல, கொடுத்ததை வாங்கி வச்சிருக்கீங்க. அந்த மாதிரி பிடிக்க முடியலையே, இந்த மனம் பிடிக்கவா? போர்ல இருங்க, நான் சொல்றதை கேளுங்க. மான மட்டும் இல்ல, மானோட மயிலு குஞ்ச கூட உங்களால பிடிக்கும். எப்படி பிடிக்கிறேன்னு பாருங்க. யாங்க நீங்க ஒரு பக்கம், அந்த வீட்டுல ஒரு மான கருத்தங்க காவடியத்துக்கு ஆடுன நிலைமை ஆயிருக்கு. ஏன்னா காலமெல்லாம் போயிருச்சு. நீ கருத்தங்க காவடியத்துக்கு ஆடி என்ன பிரயோஜனம் உண்டா? எல்லாத்துக்கும் அப்படிங்கிறதுனால எல்லாத்துக்கும் ஒரு நேரம் காலம் இருக்குங்க. உங்க மான இங்க வரலைங்கிறதுனால எல்லாத்துக்கும் ஒரு நேரம் காலம். என்ன நீங்க சொல்ல வரேன் சொல்லுங்க. தன்னினாலே தானிலே நானே, தன்னாலே தனனாலே தானிலே நானே.
நானும் வேட்டைக்கு போறது வந்திருக்கீங்களே ஏங்க, வேடுவர்ல வந்து நிறைய பேர்கள் இருக்காங்க ஆமா இல்லையா? எனக்கு தினந்தோறும் ஆடுற வேடுவர் உண்டு, மாதத்துக்கு ஒரு முறை வேட்டை ஆடுற வேடுவர் உண்டு, அதே போல பாருங்க வருஷத்துக்கு ஒரு முறை வேட்டை ஆடுறவங்களும் உண்டு. அதே போல பாருங்க அந்த பாரி வேட்டைன்னு சொல்லி ஆடுறாங்க, அது ஒரு வேட்டை உண்டு. இத்தனை வகையான வேடுவர்கள் இருக்காங்க. இத்தனை வகையான வேடுவர்கள் நீங்க எந்த வகையான வேடுவர்? நான் வந்து கன்னி வேட்டை. தண்ணி வேட்டைனா முதல்ல ஒரு தாய் மகனுக்கு சொல்ல கொடுக்கக்கூடிய வேட்டை. முதல்ல வேட்டைக்கு வந்திருக்கேன் பாருங்களேன். இப்பதான் முதுமையாக வேட்டைக்கு வந்து. ஆமா, ஆனா எங்க குடும்பம் பெரிய வேட்டைக்கார குடும்பம். பாருங்க, எல்லாத்துக்கும் ஒரு நேரங்காலம் இருக்கு. நேரங்காலத்துக்கு பார்த்து செய்யணும்னு வந்திருக்கேன். ஏன்னா இப்ப கொஞ்சம் இருள் சூழ்ந்திருக்கு, கொஞ்சம் வெளிச்சத்துக்கு வந்தாலே பாருங்களேன் அந்த மானு நிக்காது ஒரு இடத்துல. ஏன் என்ன செய்யும்? என்னை வந்து கட்டி அணைச்சுக்கிறேன். அப்படியா? 6 மணிக்கு சொந்தக்காரனா நம்ம ஐந்தலத்தை அம்பாக்கி மந்திரத்தை ஏறியுள்ள மான்வேட்டை ஆடுவதற்கு சந்திரனும் சூரியனும் தான் போன்ற கவனத்தை வந்து விளையாடிய கண்ணம்மா மனமோசமாக நேசத்தோட மானம் பிடிக்கணும். ஐயா வேடுவரே, மனிதராக பிறந்துட்டாலுமே ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகள் உண்டு. பிரச்சனைகள் இல்லாத மனிதர்கள் யாருமே கிடையாது இல்லையா? இப்ப உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா மானுங்கிற பிரச்சனை. ஆமா, ஏன்னா அலைமான், கலைமான், கபரிமான், கஸ்தூரிமான், புள்ளிமான், பூமான், சீமான் இப்படி எல்லாம் சொல்வார்கள். இத்தனை வகையான மானுல நீங்க தேடி வந்த மான் எப்படிப்பட்ட மான்? அன்பான மானா? அன்பான மானா? அறிவான மானுக்கு உண்டான அங்கடத்தின் அடையாளத்தை சொல்லுங்க பாருங்க. மானுக்கு உண்டான அடையாளம் சொல்லவா, உண்டான அடையாளம் சொல்லவா? மானுக்கு உண்டான அங்கலட்சணத்தை சொல்லணும். இதே சொல்றேன் பாருங்க.
தெரியவே இல்லையே. இவ்வளவு நேரமாக அடையாளம் வரல தெரியுது. இவ்வளவு நேரமாக உன் ஐத்தான் தான் தேடி வந்தேன். ஐத்தானா? உன்னைத்தான் தேடி வந்தேன். அண்ணே வேடுவர் வந்தாருல்ல, சரி. அவர் என்ன சொன்னாரு? என்ன சொன்னாரு? மானத்தேடி வந்து சொன்னார்ல, ஆமா. அவர் மானத்தேடி வரல. அப்புறம் அவர் என்ன தெரியுமா பண்ணாரு? கைய பிடிச்சா மலைகள் போட நல்ல அண்ணன் நல்ல தங்கச்சி. காலை பிடிச்சா சலங்க கட்ட. சரி. அண்ணே நெஞ்ச தொட்டா விடல. அண்ணா என்ற அழைப்பில் ஓடிய போயிட்டான். எந்த குறைகள் இருக்கு? கந்தன் குறை எந்த குறை இருந்தாலும் கந்தன் குறை இருக்க கூடாது. யார்களில் இருந்தாலும் மாறில இருக்கப்படாது. சாமியை வேண்டிடுவோமா? முருகா, கந்தா, கடம்பா, கார்த்திகேயா, எங்களை காட்சி உடையா. திருப்பரங்குன்றத்தில் முருகா திருப்பரங்குன்ற
எம்மை வணங்க கொண்டால் இந்த அகிலமே உம்மை வணங்கும். எனக்கு வர வேண்டும் சுவாமி. என்ன வர வேண்டும்? தரத்தில் இரண்டாம் தரமா இருந்தாலும் தரத்தில் எனக்கு முதலிடம் கொடுக்கிறது. தெய்வானவளை என்று அழைக்காமல் வள்ளி தெய்வான என்று உலக மக்கள் அனைவரையும் அழைக்க வேண்டும். எனக்கே முதலிடம் கொடுக்கிறது சுவாமி. இன்று முதல் இந்த உலக மக்கள் அனைவரும் தெய்வானை வள்ளி தெய்வானை வள்ளி என்று அழைக்காமல் வள்ளி தெய்வானை வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணியரை அழைக்கட்டும்.